நிக்கிறான். பொடி பையன் யார சொல்றான்? ஒன்னேதான் சொல்றான். எந்த இந்த தரத்துக்கு காரணம் ஜெகம் தான். நான் என்ன பண்ணேன்? உனக்கு பண்ணனா? எவனோ ஒரு கிழவன் என்ன பொடி பையனை திட்டிட்டான். ஜெகே மரியாதை பேசு. ஓ அப்ப எவனோ ஒரு கிழவன் நீதானா? வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்குக் டயோ நல்லரபண்டான். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? இன்னைக்கு பிடிஎஸ் கொரியன் ட்ரெடிஷனல் ஸ்வீட்ஸும் ட்ரெடிஷனல் கேம்ஸும் விளையாட போறாங்க. கடைசியில யாருக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா கிடைக்குதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஜின்னு ஜிமினு நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீம் ஆண்டா. அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்களா? முதல்ல சுத்துற கேமா? ஓ போடு நச்சுன்னு பண்ண பாரு. எனக்கு வேற மயக்கம் வருது. என்ன பறக்க விட்டுக்கிட்டு இருக்க? ஓ அது பறந்து போயிடுச்சுடா. நான் என்ன பண்றது அதுக்கு? அப்படியே ஒரு அளவு தெரியாது. இவ்வளவு தூரம் போட்டா போகும் தெரியாது உனக்கு? இந்த குரூப்ல நம்ம சிறுவயசு. சோ எனக்கு அவ்வளவு சீக்கிரம் மயக்கம் வராது. நான் ரொம்ப ஸ்ட்ராங் பாடி. இவன் உதைக்கிறப்ப இவன் லட்சணம் தெரிஞ்சு போயிடும். இவன் எங்கா இல்ல ஓல்டான்ட்டு. என்னடா இவ்வளவு தூரம் தூக்கி போறானுங்க எல்லாரும்? யாடத்தை பாரு இப்ப யாடத்தை பாரு. இவ்வளவுதான் இருக்கணும் கை வலி இல்ல. கை கால வச்சு சும்மா இருக்கலாம்ல. இங்க பாரு அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். நான் உதைக்கிறேன் பாருங்கடா இப்ப. ஏய் பரவாயில்லையே கிட்டத்தட்ட நெருக்கடிச்சு போட்டான். ஆனா ஜிமின் அளவுக்கு இல்ல. இப்ப பாரு நான் தான் சீக்ரெட் மேக்னேன்றத காமிக்கிறேன். சீக்ரெட் மேக்னேவா? மேக்னே தான் நான் இங்க இருக்கேன். நீ டம்மி பாபா. நான் தான் ஒரிஜினல் மேக்னே. இவன் என்னடா இவ்வளவு தள்ளாடுறான்? ஓ பரவாயில்ல அது உள்ள போய் விழுந்துச்சு பாரு. ஓ மயக்கம் வருது. ஐயோ அண்ணா என்ன பிடிக்கல. என்ன பண்றேடா விடு. டேய் அதெல்லாம் இல்லடா வா போலாம். ஐயோ எனக்கு மயக்கம் வந்துருச்சுடா. இவன் இப்படி தான் வெட்டே சீன் கிரியேட் பண்ணுவான். அத யாரெல்லாம் சொல்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் பாரு. என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு மயக்கம் வந்து இவ்வளவு தான் தூக்கிட்டு இருக்க? டேய் அது சரிக்கு உள்ள போயிடுச்சுடா. இவன் சுத்துற வேகத்துக்கு இவனை மயக்கம் போட்டுருவான்டா. போதும். ஜிமிலாம் ஒன்னதுக்கு லாய்க்கல சொல்லிட்டேன். அவன் 1000 ரூபாய் ஓடியாடா. என்னடா இது இவ்வளவு வேகமா சுத்திட்டு இருக்க? எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அதை போட்டிருக்கேன். கையை பிடிச்சி தூக்கி விடுறா. பாத்துக்கிட்டே நிக்கிற. என் டீம் தானே நீ. இவ்வளவு எங்கடா சேர்க்க போறான்? படுறதே சிரிப்பா வருது. அதான் இப்ப நம்ம எல்லாரும் பலகாரம் பண்ணணுமா? இந்த ஸ்வீட்ல ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வயசுல அவங்க வீட்டுல எப்படி இதை பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கடா. ஓகே ஓகே. எனக்கு பண்றப்பே பழசல ஞாபகம் வருது. எனக்கு நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்டா. எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன். ஆரம்பிந்தா கவி ஏன் அவங்கிட்ட நம்ம பங்கே இல்லையா? நீ விட்டு தான் வாங்கி பண்ண வெட்டி எதுக்கு விட்டு விட்டு இப்ப பாசத்தை பொழிச்சிட்டு இருக்கோம். இல்ல கேமரா ஆன்ல இருந்தா எல்லாம் தன்னால நடக்கும். அவ்வளவுதான். ஏன் ஆரம் உன்னை தான் அவங்க கலாய்க்கிறாங்க. நீ பாத்துட்டு சும்மா உட்காந்துருக்க டம்மியா நீனு. கேளு என்னன்னு. சரி சரி கேட்க மாட்டேன். பேர் ஆரம் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நான் இப்ப கலாய்ச்சதுக்கா? நானே சண்டை பொண்ணுன்னு ஆசையா இருக்கேன். வரட்டும் கிழிச்சு விட்டுறேன். ஜெகே சண்டை போடக்கூடாதுடா. சமாதானமா போயிடணும். புரியுதா உனக்கு? அண்ணனை பார்த்து கத்துக்க. எஸ்கேப் ஆற மாதிரி இருக்கே. அது வேற யாரும் இல்ல நீ தான். உன்னை தான் வச்சு நான் எப்படி கலாய்ச்சிருக்கணும். ஆமா அதுவும் இல்லாம வழக்கம் போல நான் தான் அவனை கலாய்ப்பேன். என்ன செஞ்சுட்டு நீயே சாப்பிட்டுற? சாப்பிடறதுக்கு தான் அது முதல்ல செய்யறோம். சும்மா எல்லாரும் குறை சொல்லக்கூடாது. ஓகே அதுக்குள்ள ஏன் சாப்பிடறா அர்த்தம்? சாப்பிட கூட கூடாதா? அச்சோ ஆரம்புக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு இப்ப கோவம் ஏறிக்கிட்டு இருக்கு. வச்சு இழுக்க போறோம் அவனு. பாய்ஸ் இப்ப ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. உங்க அடிதடி சண்டை எல்லாம் மூட்டை கட்டிட்டு வீட்டுல போய் சண்டை போட்டுக்குங்க. இப்ப சமைக்கிற வேலை பாருங்க. அந்த பொடிப்பையலுக்கு இருக்கிற புத்தி கூட ஆரம்பிக்கு இல்ல. சண்டை போடுறதுலயே குறியா நிக்கிறான். பொடிப்பையன் யார சொல்றான்? ஒன்னேதான் சொல்றான். என்னவா? இந்த மாவுல லைட்டா கலர் ஆட் பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும். எவனோ ஒரு கிழவன் என்ன பொடிப்பையனை திட்டிட்டான். ஜெகே மரியாதை பேசு. ஓ அப்ப எவனோ ஒரு கிழவன் நீதானா? இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுதான் வாழைப்பழ ஸ்வீட். என்ன அளவுடா இது? சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும். எங்க போற? முடிச்ச உடனே கேமரால காமிக்க சொன்னாங்க. உன் ஸ்வீட்டை பார்த்துட்டு கேமராமேன் வாந்தி எடுக்க போறாரு. ஆமா சரி பத்திரமா ஸ்வீட் எடுத்துட்டு போ. என்னடா ஸ்வீட் இது? குட்டியா இருக்கு. இது நான் ஆர்மிஸ்க்காக பண்ண ஹார்ட் ஸ்வீட்.
என்னோட ரொம்ப யூனிக்கா இருக்கும். நான் டைனோசர் மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இது டேஸ்ட்டும் அற்புதமா தான் இருக்கும். பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். என் ஸ்வீட் பார்க்க நல்லா இல்ல, நீங்க சொல்லுங்க. நல்லதானே இருக்கு. அவன் அப்படிதான் பேசுவான். ஆனா இன்னைக்கு ஷோவோட ஹைலைட் என்னோட ஸ்வீட் தான். ஏன்னா அதுல டைனோசர்லாம் இருக்கு. சின்ன வயசுல இதோட சூப்பரா பண்ணேன். இங்க பாருங்க. ஓ பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு ஸ்வீட். எல்லாம் கலந்துருக்கு பாருங்க, கலர் கலரா. இது வந்து நான் அமெரிக்கன் சாக்லேட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இருந்தாலும் இதோட டேஸ்ட் யூனிக்கா வேற மாதிரி நல்லா இருக்கும். எந்த சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் தான் செம்மையா ஃபாரின் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்களாம் பழைய திருடி கதை திருடின்னு ஒரே மாதிரி பண்ணுறீங்க. உன் தலையை திருப்ப போகிற பாரு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்மளே சாப்பிட வேண்டியதா? செஞ்சு முடிச்சாச்சுல்ல. திரும்பவும் சொல்றேன், டைனோசர் தான் அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த பைத்தியம் அந்த கேம் முடிச்சுட்டு அடுத்த கேமுக்கு வந்தாச்சு. இல்லப்பா, இருந்தாலும் சொல்றேன் நானு. யாரையும் அடுத்த திரும்ப விளையாட்டோம். சரி, இப்ப நான் இதை பண்றேன். எல்லாம் ஒதுங்க. நான் இதெல்லாம் சின்ன வயசுல பண்ணது திரும்ப பண்ணல. எப்படி நான் பண்ணுவேன்? சரி பரவாயில்ல. இந்த கேம்ல நான் புலி, அது யாருக்கும் தெரியல போல. ஆரம்பிக்கட்டுமா? என்ன எங்கள்ட்ட கேட்குற? ஓகே. ஹே, ஆரம்பிச்ச உடனே அவுட் ஆயிட்டா எப்படி இருக்கும்? இவன் ஒருத்தர் நெகட்டிவா பேசிட்டு இருப்பான்டா பொழுது. சாவடிக்க போறா. ஐயோ, இவன் தடுமாறுனது தெரியக்கூடாதுன்னு டான்ஸ் ஆடுறானா? மொட்டமா சமாளிக்கிறான் இவன். ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாருமே முடிச்சிடல. அதான் இப்ப நான் மத்தவங்க விளையாடணும் பாவம் சொல்லிட்டு தான் விட்டு கொடுத்துட்டேன். இவனை செட்டை விட்டு வெளியே துரத்துக்கடா. கை கால்லாம் பரலுதுரா. அதப்புறம் கால் இப்படி போச்சு. அதான் பரலுதுன்றானே. ஓகே, அடுத்த கேம். எடுத்தோட நல்ல ஸ்கோர் தானே கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா, நான் சொன்ன ஐடியா தான். இவன் நேரம் இடையில இந்த டான்ஸ் ஆட சொன்னது. டான்ஸ் வைபே மாத்திரடா இவன். ட்ரெடிஷனல் டான்ஸ்லாம் இல்ல, இந்த டான்ஸா போடு, நல்லா இருக்கும். முதல்ல நீ இந்த இடத்த காலி பண்ணு. எந்த டீம் இந்த தரதுக்கு காரணம் ஜெகம் தான். நான் என்ன பண்ணேன்? உனக்கு பண்ணனா? ஹாய் மாரி, என்னடா இது? இரு அப்படியே ஒரு நிமிஷம். இதுக்கு பேர் சீட்டிங். எப்படி பண்ணலாம்? வாட்சி மீ டபுள் பண்ணலாம். சீட்டிங் பண்ணாம நமக்கு ஒழுங்கா வந்துருச்சு. அதோட நம்ம நேர்மை விளையாட்டு ஜெயிப்போம். எங்க நீங்க ஜெயிக்க போகுது? ஐயோ, ஒண்ணே ஒண்ணு பேல் இருக்க கூடாதா? பரவாயில்ல, ஜஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டோம்ல. ரெண்டு டீமோட ஆட்டம் தான் சூடு பிடிக்குது. மீதி ஒரு டீம் எங்க போச்சுனே தெரியலையே. சத்தத்தையே காணுமே. எங்களை நீங்க விளையாட விட்டாதானே. அப்படி போடுறா அவி. இதான் நான் எதிர்பார்த்தேன். சூப்பர். கடவுளே, ஒழுங்கா வந்துடணும். அப்படிதான்டா. இப்படியே போனா நம்ம டீம் ஜெயிச்சிரும். நம்ம தான் மாப்பிள்ள லிஸ்ட்ல இருக்கோம். விடு பாத்துக்கலாம். ஏன்டா வெளியே போட்ட? அது விடு, பரவாயில்ல. என்ன எதுக்குடா சிரிக்கிறீங்க? நீங்க டீம் கவுந்துருச்சு, இன்னும் காத்து விடுற. எங்க காட்டுல மழை வந்துருச்சு. ஜின், நம்ம ரெண்டு பேரும் விளையாடுற விளையாட்டுல நம்ம தான் ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். அதுக்கெல்லாம் இங்க வழி விதிக்க மாட்டோம். யாருமே ஜெயிக்க விட கூடாது. நம்ம ராஜ்யம் தான் இங்க. நீ பண்ண விட்டதுக்குள்ள எல்லாரும் டான்ஸ் அடிக்கலாம். எங்கடா வைக்கல? கடைசி மார்க்க வச்சுக்கிட்டு போங்க. இதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்க. கையறா. அதை எடுத்தீங்க வேணா. என்ன ஆரம் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துறா. இவங்க பண்றது எதுவுமே நியாயமா இல்ல சொல்லிட்டேன். போங்க, ஆடிட்டு இருக்காங்க. ஆரம் டீம் ரொம்ப மோசம். எங்க டீம் மோசம்? என்ன மோசம்? நீங்க விளையாடுறதே ஒரே பித்தலாட்டமா இருக்கு. உங்களை நம்பவே முடியல. ஜெயிக்கிறவங்களை கண்டு தோக்குறவங்களுக்கு பராம வரதா செய்யறதே நீங்க தான். பேச வார்த்தை இல்லாம வளர்றான் பாரு. சரி, ஓகே. கடைசி வரைக்கும் எடுத்து மார்க்க போடு ஜிமின். ஓகே ஜிமின். அது எடுத்தீங்க வேடா. சட்டப்பட்டு இந்த கேமை படிக்க ரொம்ப நேரமா அது போயிட்டு இருக்கு. எனக்கு கோபமா வருது. கேம் நார்மலா போய்கிட்டு இருக்கேன். அப்ப நாங்க கேமை சுவாரஸ்யப்படுத்துறோம். நீங்க சுவாரஸ்யப்படுத்த மாட்டீங்க, மோங்காட்ட ஆடுவீங்க. சீக்கிரம் இந்த கேமை முடிங்கடா. ஐயா, நான் ஒத்தாலே விளாட்றேன். என் டீமுக்கு எவ்வளோடா வந்திருக்கு? தோத்து போறவங்களுக்கு தான் இந்த கேம் சுவாரஸ்யமா இருக்காது. ஐயா, இந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. பத்தி எப்படி நடிக்கிறான்ட்டு நம்ம ஜெயிச்சா முடிஞ்சுது. அதுக்கு வாய்ப்பு இல்லையோ? எல்லாரும் பாவம் நம்மள வந்து பொறாமப்படுறாங்க. பொறாமையா? எங்களுக்கா? சரி, நம்ம செகண்ட் ஆச்சு வருமாடா. போ பாயிண்ட் ஏச்சு விடுதாவே. கேம் விளாடதான் வைக்கல. ஓகே சுகா, கேமே மாத்து. நம்மள ஜெயிக்க வை சீக்கிரம். கேமே மாத்துறது நாங்க தான். அப்ப நாங்க யாரும் நாம கேம்ல இருக்கோம்ல.
நீங்களே யாரோதான் உங்கள்ட்ட இதெல்லாம் பெருசா இம்பாக்ட் இருக்காது. நாங்க விளையாட கூட பரவாயில்ல. அவன் நம்மள ஓவரா பேசுறான். ஜிமின் விளையாடு. என்னடா இது இப்படி எடுத்துட்டாங்க பாயிண்ட்ஸ்? இப்படியே போனா நம்ம தான் ஜெயிப்போம். ஜெயின்ஸ் நம்ம இந்த ஆட்டத்தை மாத்தும். ஓகேடா ஓகேடா நீ போய் போடுறா. இது நீங்க ஆட்டத்தை மாத்துற லட்சணமா? ஓ ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. தோக்குற ஸ்டேஜுக்கு வரல. ஓகேடா இப்படி விளையாட கூட நம்ம ஜெயிச்சிருவோம்டா. நம்மள்ட்ட ஏற்கனவே பாயிண்ட்ஸ் அதிகமாக தான் இருக்கு. இதுதான் நம்ம விளையாட போற அடுத்த கேம். ஓ இந்த கேமா? பேப்பர் பால் அடிச்சு விளையாடுற கேம் எனக்கு பிடிக்காது. நான் அடிக்கிறேன். ஏய் எப்பறா சீரியஸா பேப்பர் பண்றச்சு? நீ என் டீம்ல இருக்க. நல்ல வேளை வி நம்ம தான் ஜெயிக்க போறோம். எனக்கு வேற இந்த கேம் அவ்வளவு வராது. ஐயோ இந்த வாட்டி தான் ஒழுங்கா வரல. என்னடா இது வர மாட்டேங்குது? ஜெயகோப்ல ஒழுங்கா அடிக்க மாட்டோம். இப்ப பாரு இது ஒளிச்சிடுமா? அதுக்கு ஓர சீன் போட கூடாதுன்றதே. ஓ லைட்டா பறந்துச்சு. ஆக்ஷன் கொஞ்சம் குறடா டேய். வேகமா தூக்கி போட்டு கையெல்லாம் வலிக்குதுடா இப்ப. இது மட்டும் வரல நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்டா. என்ன வரல? மொட்டாடுறா டேய். போடு. என்ன போடு? ஒண்ணுமே அவள கீழே வரவே இல்லையா? சொடக்கலாம் எடுக்கிறானே பயங்கரமான ஆளா இருப்பானோ. ஐயோ ஐயோ நீனு மொட்டை போடல. பேசாம இருடா. நீலாம் அடிக்க மாட்ட சுகா. வாய வச்சுட்டல அதான். இல்ல நான் மட்டும் ஜெயிச்சிருப்பேன். ஆமா போடு. ஹாய் போடுறப்ப ஆளை தடுமாறான். நான் கீழே விழுந்துட போறான். ஐயோ வேற லெவல் ராஜிட்டு. ஏன் அது பெறலவே இல்ல. நான் அப்படி பண்றேன் பாருப்ப. நீ எப்படி பண்ணுவ? நீ ஒண்ணும் பண்ண மாட்ட. சரி இந்த ஸ்வீட் ஏச்சு நம்ம சாப்பிடுவோம். கடைசியில இதை மட்டும் நம்மளால சாப்பிட முடியும். அதுலயே நீ பண்ண ஸ்வீட்டை வாயில வைக்க முடியாது. நம்ம ஸ்வீட்டை நம்மளே எப்படி சாப்பிடுறது? தோத்து போனதுக்கு பனிஷ்மெண்ட் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்மளே சாப்பிடணுமா? என்னடா சொல்ற இத்தனையுமா? எல்லாரும் கையை போட்டு உழப்பி செஞ்சாங்க. நீங்க சாப்பிட போறீங்க. ஐயே சொல்றப்ப எனக்கு வாந்தி வருதுடா. வாய மூடுங்க எனக்கு கொமட்டுதுடா. ஐயோ என்ன இறங்காது. ஒண்ணு மென்னிட்டு பேச ஒண்ணும் புரியல. டலரா பண்ண சொல்லலாமா? டலரா பண்ண. ஏய் யார் அந்த கேமரா போடுறது? கிறுக்கு மாதிரி தான் பண்ணுவேடா. இந்த எபிசோட் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்வீட்டை வாயில வைக்க முடியல. ஏன்னா அது நீ பண்ண ஸ்வீட் தான்.